ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வித்திகா ஆஃபிஷியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எதிர்பார்ப்பில் வெளியே வந்திருக்க கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போவோம். வாங்க பார்க்கலாம் எப்படி. கூலி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தும் சத்யராஜும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்து ரஜினிகாந்த் தெரிய வருது. அதுக்காக அந்த சாவுக்காக அவர் வரும்போது அந்த இடத்துல ஸ்ருதிஹாசன் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே திரண்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தன் நண்பனோட சாவில் ஏதோ மர்மம் இருக்குன்றதுக்காக அதை தேடி அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போகாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அந்த படத்துடைய கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லோகேஷ் கனகராஜ் படம்ன்றதுனால லோகேஷ் கனகராஜ் படத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு எது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ சாங் இருக்கும். அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள் அது இதுன்னு என்னென்னலாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்லணும் அப்படின்னு ரஜினி சாரை மட்டும் நீங்கள் சொல்லலாம். அவருடைய வயசுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆனதும் சரி, அவருடைய ஸ்க்ரீன் பர்சன்ஸும் சரி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து கூஸ் பம்ப் மாதிரி நிறைய சீன்ஸில் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு நம்ம சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே போதுமா இந்த படத்துக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ், அந்த கொலை யார் செஞ்சாங்க அப்படின்ற தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அதை விட்டுட்டு கதை வேற எங்கேயோ ட்ராவல் ஆகும். எங்கெங்கேயோ கதை சுற்றி கடைசியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை கொண்டு போனதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அலுப்பாயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலாம் கண்டிப்பாக தேட்டரில் ரொம்ப கதையை போட்டு பலவலா குழப்பம் போட்டு இழுத்து தள்ளிட்டாங்க. அதுவும் கடைசி ஒரு 15 நிமிஷம் மட்டும் இந்த ஒரு பூஸ் பம்ப் போகாம மாதிரி சீனுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் மற்றபடி செகண்ட் ஹாஃபில் இருக்க ஒரு லேகிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகவே இருக்குது. இந்த படத்துக்கு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஓடுற டியூரேஷன் வந்து இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. என்ன கேட்டால் ஒரு 2.5 மணி நேரம் இந்த படத்தை ஓரளவுக்கு கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தா கூட இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதை கொஞ்சம் கோட்டை விட்டாரு. அதுவும் இல்லாமல் பேன் இண்டியான்றதெல்லாம் நாகார்ஜுனா, அப்புறம் சௌபின், அதுக்கப்புறம் வந்து உபேந்திரா, அமீர் கான் இவங்களை எல்லாரையும் போட்டு ஏதோ எல்லா சட்டியும் குங்குமம் போட்டு கலந்தாம ஒரு வழி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் சரியாக எழுதின கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபின் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி வேறு எல்லா கேரக்டருமே இலவச இணைப்புகள் தான். அமீர் கான்லாம் இலவச இணைப்பு தான். கடைசியில் வந்து ஒரு பீடி அடிச்சுட்டு போவாது. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி நாகார்ஜுனா கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஹோ ஆஹா. நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த பாஷா படத்தோட எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அந்த பாஷா படம் அது இன்னொரு பாஷா இன்னொரு இது அப்படின்னு வேண்டாம். அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒரு புது படமா எடுங்க, நல்ல படமா எடுங்க, மக்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு படம் எடுங்க. அந்த மாதிரி படமே இல்லாதனால தான் ரொம்ப இதுவாக. மற்றபடி எனக்கு இந்த படத்துல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க ஃபேமிலியா போய் பார்க்கலாமான்னு கேட்டா போய் பாருங்க, கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். எனக்கு அனிருத் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிலிமா பார்க்கும்போது மேக்கிங் கூட ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனால் அனிருத்தோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கணுன்றவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்.